السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ما كفر بالله من بعد إيمانه إلا من أكره وقلبه مطمئن بالإيمان. صدق الله العظيم إلى آخر الآيات. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: إن الله تجاوز عن أمتي الخطأ والنسيان وما استكرهوا عليه. رواه ابن ماجه. காடுகளிலும் மேடுகளிலும் பனிபரந்த நாடுகளிலும் பாலைகளிலும் சோலைகளிலும் பனிபரந்த தேசங்களெல்லாம் ஆளுகின்ற ஆட்சி செய்கின்ற அகில உலகத்தினும் ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் ஸலவாத்தும் சலாமும் நமது உயிரிலே மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் உலமாக்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த ஜமாதுல் ஆஹிர் மாதத்தினுடைய 2வது வார ஜும்ஆவிற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கும் வரவிருக்கும் அனைத்து முஸ்லிமான மூமீனான அல்லாஹ்வுடைய அடியாரின் மீதும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் எப்பொழுதும் குறையில்லாமல் நிறைவோடு நம் அனைவர்கள் மீது நிறைவூட்டமாக என்ற துஆ செய்தவனாக இந்த வார ஜும்ஆனுடைய உரையாக சலுகைகள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, இப்போ உலகத்துல நம்ம பார்க்கலாம், ஏதாவது ஒரு விஷயத்துல என்ன கொஞ்சம் பார்த்து செய்யுங்களா அப்படின்னு சொல்லுவோமே இல்லையா? ஏதாவது பார்க்கலாமே இல்லையா, ரொம்ப இதா இருக்கே அப்படின்னு சொல்லுவோமே இல்லையா? அதுபோல அந்த சலுகைகள் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனித குலத்திலேயே சிறந்த படைப்பு, அதாவது படைப்புகளே சிறந்த படைப்பு மனித குலம். இந்த மனித குலத்திலேயே சிறந்த படைப்பு யார் என்று சொன்னால் ஏக இறைவன் ஒருவன் என்று ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அனைவர்களும். அதிலே மூமின்கள் முஸ்லிம்கள் வருவார்கள், ஈமான் கொண்ட அனைவர்களும் வருவார்கள். இந்த படைப்புகளை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உயர்வாக கண்ணியமாக ஆக்கி இந்த படைப்புகளை தன்னையே வணங்க வேண்டும், யாரையும் வணங்கக்கூடாது என்று அல்லாஹு தஆலா ஒரு கட்டளையாக ஆக்கியிருக்கின்றான். இப்ப இந்த வணக்கத்திலிருந்து நாம் ஆரம்பிப்போம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வணக்கம். இந்த வணக்கத்திற்கு அடிப்படையாக இருப்பது லா இலாஹ இல்லல்லாஹ். சென்ற வார ஜும்ஆனுடைய அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்னுடைய அதனுடைய தொடக்கம், அதனுடைய இறுதியினுடைய பயானுடைய முடிவு, அதனுடைய தொடக்கம், அது தொடர்ந்து இந்த லா இலாஹ இல்லல்லாஹ். இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ், லா இக்ராஹ ஃபித்தீன் அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான். இஸ்லாம் என்ற மார்க்கத்தில் நிர்பந்தம் என்பது இல்லை. லா இக்ராஹ ஃபித்தீன் அல்லாஹு தஆலா கூறக்கூடிய வார்த்தை. ஏன் இந்த இஸ்லாத்துல நிர்பந்தம் என்பது இல்லை அப்படின்னு சொன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ்வில் ஆரம்பித்து கடைசி வரைக்கும் எதிலும் நிர்பந்தம் என்பதே இல்லை. ஏதாவது ஒரு விஷயத்துல ஒன்னே ஒன்று நிர்பந்தம் அப்படின்னு இருக்கானா இல்லை. இஸ்லாத்துல கலிமாவை ஆரம்பித்து தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, இந்த ஃபரலான விஷயம், இந்த 5 ஃபரல்ல ஏதாவது நிர்பந்தம் என்பது இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. இதுதான் இஸ்லாத்திற்கும் இஸ்லாம் அல்லாத மதத்திற்கும் மத்தியில் உண்டான வித்தியாசம். மற்ற மதத்தில் நாம் எல்லாம் பார்த்தோம் சொன்னால் அதுல ஒன்று முடிவு செய்யப்பட்டது என்று சொன்னால் அதுக்கு மாற்று வழியே இல்லை. செருப்பு இல்லாம நடக்கணும்னா செருப்பு இல்லாம தான் நடக்கணும், செருப்பு இல்லாம நடக்கணும்னு சொன்னா செருப்பு இல்லாம தான் நடந்து போவார்கள். ஆனால் இஸ்லாம் என்பது நீ செருப்பு, அதை பற்றி இங்க பேச்சு இல்லை. உன்கிட்ட இருக்கா இல்லையா, இருந்தால் செய்யு, இல்லைன்னா வேண்டாம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் லா இலாஹ இல்லல்லாஹ் எல்லோரும் சொல்லி ஆக வேண்டும் என்பதை அல்லாஹ் நிர்பந்திக்கவில்லை. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, இஸ்லாமிய
பத்தஹ மக்கா என் கைக்குள்ள வந்துருச்சு, நான் இந்த மக்காவை வெற்றி கொண்டு விட்டேன். மக்காவே எந்த அடிப்படையிலே மக்காவை விட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய மிகப்பெரிய கவலை தான் பிறந்து வாழ்ந்து கிட்டத்தட்ட சுமார் 50 ஆண்டுகள் மேல. எத்தனை ஆண்டுகள்? 50 ஆண்டுகள். ஒரு ஊர்ல 50 வருஷம் நம்ம வசிச்சுட்டு இருக்கோம். நம்மள ஊரை விட்டு போக சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? அதனுடைய வலி எவ்வாறு இருக்கும்? அந்த வலி அவங்கள பழி வாங்க வேண்டும் என்று இருக்கணும். ஆனால் அகில உலகத்தினுடைய இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இல்ல. பழி வாங்கக்கூடிய என்ன ஊரை விட்டு விரட்டிட்டீங்களே, இனிமேல நான் சொல்றதான் நீங்க கேட்கணும், எல்லாமே முஸ்லீம் ஆகுங்க அப்படின்னு சொன்னாங்களா? இல்ல. நான் உங்களை பழி வாங்குவேன்னு சொன்னார்களா? இல்ல. அல்லாஹ் அவர்களை உயர்த்துகின்றான். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலுகைகள் வழங்குகின்றார்கள். நீங்கள் எப்படி வேண்டுமானால் இருக்கலாம். நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது உங்களுடைய விருப்பம், மறுப்பது உங்களுடைய விருப்பம். யார் சொல்வது? அகில உலகத்தினுடைய இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க் நமக்கு சில சலுகைகளை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். நமக்கு லா இலாஹ இல்லல்லாஹ், ஒரு எதிரி நம்மிடத்துல கத்தியால குத்தி நீ இஸ்லாத்தை விட்டு இல்லைன்னா உன்னை கொன்றுவோம் அப்படின்னு சொல்றான். அதற்கு சலுகை இருக்கா இல்லையா? அதுபோல ஒருத்தவங்க ஹராமாக்கப்பட்ட இறைச்சி, ஹராமாக்கப்பட்ட ஒரு பொருள் நீ சாப்பிடல நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டுத்துக்கு மத்தியில என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, ரெண்டும் ஒன்றா அப்படின்னு சொன்னா ரெண்டும் ஒன்று தான். இஸ்லாமிய மார்க்க நமக்கு சில நிர்பந்தமான நிறைத்தல், சில சலுகைகள் வழங்கி இருக்கின்றது. ஒருத்தர் உன்னை கொன்றுவோம் இல்லைன்னா களிமா சொல்லு உன்னை கொன்றுவோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த நேரத்துல உள்ளத்துல ஈமானை மறைத்து வைத்து கொண்டு இறை நிராகரிப்பினுடைய வார்த்தை சொன்னாலும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டு அவரை தண்டிப்பது அல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான், மன் கஃபர மின் பாதி ஈமானிஹி, தன்னுடைய ஈமானுக்கு பிறகு இல்லாமன் ஊக்கிரிக நிர்பந்திக்கப்பட்டார் என்று சொன்னால், கல்புகு முத்துமையின்னும் பில் ஈமான், அவருடைய உள்ளம் இருக்கின்றது அல்லவா ஈமானால் பரிபூர்ணம் அடைந்து நிம்மதியாக இருக்கிறது. அப்ப என்ன செய்யறாரு? உள்ளத்துல களிமாவை வைத்து கொண்டு நிர்பந்தமான நேரத்தை சொல்றான்னு சொன்னா தவறு ஏதும் இல்லை என்று சொல்லக்கூடிய மார்க்கம். அவர் இறந்து விட்டாலும் அவருக்கு அதுல களிமா, இப்ப என்ன நீ சொல்லி நான் களிமா விட மாட்டேன், நானு என் களிமாவை நான் விட மாட்டேன். பிலால் ரலியல்லாஹு அவர்களை போல, யாரை போல? பிலால் ரலியல்லாஹு அவர்களை போல ஸ்ட்ராங்கா உறுதியா இருந்தார் அப்படின்னு சொன்னா, இறந்து விட்டாலும் ஷஹீதுடைய அந்தஸ்து. என்னது? இறந்து விட்டால் எதனுடைய அந்தஸ்து? ஷஹீதுடைய அந்தஸ்தை அவர் அடைகின்றார். அதுபோலத்தான் சில விஷயங்கள் நிர்பந்தமான நேரத்திலே அவர் நிர்பந்திக்கப்படும் பொழுது மார்க்கம் அவருக்கு மன்னிப்பு வழங்கின்றது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், இன்னல்லாஹ தஜாவஸ அன் உம்மத்தி, எனது உம்மத்தி அல்லாஹு தஆலா 3 விஷயங்களை என்ன செய்து விட்டான், அவர்களை தண்டிப்பதிலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு விதிவிலக்காக அவர்களுக்கு குற்றம் பிடிப்பதல்ல. எதிலே? ஒன்று அல் ஹத்தஅ, தெரியாம தவறு செய்து விட்டார், ஒன் நிஸ்யான், மறந்து விட்டார். இந்த ரெண்டத்தையும் ஜுமால ஏற்கனவே பேசிட்டேன். மூன்றாவது ஒமஸ்துகுரிஹு, நிர்பந்திக்கப்பட்டார். ஒரு விஷயத்துல என்ன செய்யப்பட்டார்? நிர்பந்தத்திற்கு ஆளாக்கப்பட்டார் சொன்னால் அவரை என்ன செய்யப்படுகிறது? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவருடைய தவற்றை மன்னிக்கின்றான் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அவர்களை கடுமையான சுடு மண்ணிலே மிகப்பெரிய வேதனை செய்யப்படுகின்றது உமையா என்பவன். அதன் பின் அது நீண்ட வரலாறு. அம்மார் ரலியல்லாஹ், சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹா இவர்கள் எல்லாம் கலிமாவை நான் விட மாட்டேன், லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். அவர்களுடைய உடலை 2 துண்டுகளாக பிளக்கப்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அப்பொழுது கூட அவர்களை வேதனை செய்யப்படும் என்று தெரிந்தும் கூட தன்னுடைய கலிமாவை விடவில்லை. இவர்களுக்கு நேரடியான சொர்க்கம். அதற்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ நல்லோர்கள். ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையார். யாரு? ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையார் லா இலாஹ இல்லல்லாஹ்
கலிமாவை கூறியதன் காரணமாக கடவுள் ஒருவன், அவனை தவிர வேறு யாரும் இல்லை, நான் தானே கடவுள், என்ன புதுசா நீ ஒரு கடவுள் சொல்ற அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவி என்று கூட பாராமல், நீ இந்த கலிமா விட்டு என்னை கடவுள் என்று சொல்லு, உன்னுடைய கணவனாகிய நான் தான் உன்னது கடவுள் என்று சொல்லு சொன்னானே இல்லையா? சொன்ன பிறகும் அவனுடைய அதிகாரத்தில், ஆட்சி அதிகாரத்தில் இருந்த போது கூட, சர்வாதிகார இருந்த போது கூட என்ன செய்யல, அவனுடைய மிரட்டல் உருட்டலுக்கு பயப்படல. யாரு? ஆசியா அம்மையார். இந்த ஈமான் எப்படி வந்தது தெரியுங்களா? நம்முடைய உள்ளத்தினுடைய ஈமான் ஸ்ட்ராங்கானது. மாரியத்துல் கிபுத்தியா, ஹலரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்த ஒரு பெண்மணி. ஃபிரௌனுக்கு ஒரு குழந்தையை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். குழந்தை இல்லைன்னு இருந்தது, கை கால் இல்லாத ஒரு ரொம்ப பலகீனமான, அதாவது ஊனமுற்ற சொல்லக்கூடாது, ஊனமுற்ற குழந்தை, அதாவது மாற்றுத்திறனாளி சொல்லணும். தமிழ் அரசாங்கம் மாற்றி விட்டது, மாற்றுத்திறனாளி. அந்த குழந்தைக்கு சீவி, அந்த குழந்தையை குளிப்பாட்டி எல்லாம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி வீட்டில் இருந்தாங்க. அவர்கள் பேர் மாரியத்துல் கிபுத்தியா. இவர்கள் ஒரு நாள் என்ன ஆகிவிட்டது சொன்னா, அவன் பெண்மணிக்கு தலை சீவி கொண்டு இருக்கும் பொழுது, சீப்பு அடிக்கிற விழுவுமே இல்லையா, சீவிட்டே இருக்கும்போது கீழே விழுந்துருச்சு. அந்த அண்மையார் என்ன பிஸ்மில்லா சொல்லி எடுத்துருக்காங்க, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு. இது கேட்ட உடனே நான் அந்த பெண்மணி, என்ன புதுசா அல்லான்னு சொல்றே, யார் இது அல்லாஹ் அப்படின்னு சொல்லி, இரு என் தந்தைகிட்ட சொல்றேன் அப்படின்னு சொன்னா அந்த பெண்மணி சொல்லிட்டாங்க. அந்த பெண்மணி அந்த ஃபிரௌன் கொடுமைப்படுத்தியினுடைய வரலாற்றினுடைய செய்தி ஹலரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜினுடைய பயணத்திலே அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்துகின்றான். அல்லாஹ் எந்த இடத்துல வைத்து அவர்களை கொடுமைப்படுத்துதோ அந்த இடத்தை கடக்கும் பொழுது கஸ்தூரி மனதை விட அந்த வாசனை அதிகமாகவே இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார், அந்த இடத்தை கடக்கும்போது இந்த இடம் தான் ஃபிரௌன் மாரியத்துல் கிபுத்தியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெண்மணியை கொடுமைப்படுத்திய அந்த, அதாவது மாரியத்துல் கிபுத்தியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி. இவங்க யாரும் சொன்னா மாஷிதா என்ற பெண்மணி, மாற்றிக்கொள்ளுங்கள், மாஷிதா. இவர்களுடைய அந்த ஃபிரௌனிடத்துல வேலை செய்த அந்த பெண்மணியுடைய பேர் மாஷிதா. இந்த மாஷிதா தான் கவனித்தலும். இந்த மாஷிதா என்பவர்கள் அந்த பெண்மணிடத்தை சொல்லி, நீ இந்த கலிமா விட்டுரு, இல்லை என்று சொன்னால் இந்த கொதிக்கக்கூடிய இந்த தேக்ஸால உன்னை போட்டு நான் உன்னை கொன்று விடுவேன் என்று சொல்லும் பொழுது அவர்கள் மிரட்டுகின்றான். சரி, நேரடியாக அவர்களை செய்யாமல் அவருடைய ஒவ்வொரு பிள்ளையாக கொள்ளுகின்றான். ஆல்ரெடி இந்த ஃபிரௌன் பல குழந்தைகளை கொன்றவன், ஆண் குழந்தைகளை பெண் குழந்தைகளை கொன்றான். அதன் பிறகு சில காலம் விட்டு வைத்தான். இப்படி அவனுடைய மிகப்பெரிய ஒரு கொடுமையான மனிதனாக இருந்தான். மனிதனில் மிருகமாக வாழ்ந்தான். இவன் அந்த குழந்தை என்று கூட பாராமல் அனைத்து குழந்தைகளை கொள்ளும் பொழுது தாயினுடைய பாசம் இருக்கின்றது அல்லவா, அதனுக்கு மிகப்பெரிய எல்லை இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் கூட கலிமா தான் முக்கியம். தான் சொன்ன கலிமாவை முக்கியமாக ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை விடலை அந்த மாஷிதா என்று சொல்லப்படக்கூடிய அந்த தாயார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த மாஷிதா என்பவர்கள் கடைசியாக அவர்கள் விழப்படுகின்றார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை நேரடியாக தருகின்றான். ஹதரத் ஆசியா அம்மையா அவர்களுக்கும் சொர்க்கத்தை அல்லாஹ் தருகின்றான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹுக்காகவே இந்த கலிமாவை உறுதியாக உள்ளத்திலே வைத்தவர்கள், அவர்கள் எவ்வளவு பெரிய சிரமங்கள் இருந்தாலும் அதை தாங்கி கொண்டு வாழும் பொழுது அவர்கள் ஷஹாதத்துடைய அந்தஸ்தை அடைகின்றார். அந்த ஈமானுடைய உள்ளத்தை பலமாக அல்லாஹ் நம் அனைவருக்கு தந்தல்வானாக, ஆமீன். அடுத்ததாக அல்லாஹ் நமக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நாம் வாடுகின்றோம். நமக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஐங்கால கடமைகளை நிறைவேற்றியிருக்கின்றான். முதலில் அந்த தொழுகை விஷயங்களாக, இஸ்லாத்திலே மிக முக்கியமாக தொழுகை. இந்த தொழுகைக்கு நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய சலுகைகள் என்ன? குளிர்காலம் கிட்டத்தட்ட நமக்கு மார்ச் மாதம் வரைக்கும், பிப்ரவரி வரைக்கும் ஒரு குளிர் ஏற்படும். தொழுகைக்கு வரணும், நம்ம உது செய்ய வேண்டிய தண்ணீர் ஜில்லு ஜில்லு இருக்கு, கை வச்சாலே இதா இருக்குது, ஒரு ஹீட்டர் இல்லையே பள்ளிவாசல் நம்ம இருக்கோம், என்ன செய்யலாம்? சரி, சுடுதண்ணி யூஸ் பண்ணலாம். சுடுதண்ணி இல்லை என்ன செய்யலாம்? ரொம்ப இந்த தண்ணீரை முகத்தில் தேய்ச்சுன்னு சொன்னால், முகத்தில் அடிச்சு சொன்னால் என்ன ஆகும்? எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிரும், நான் தயமம் செய்து கொள்ள அனுமதி இருக்கா அப்படின்னு சொன்ன அனுமதி இருக்கு. அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அனுமதி.
சலுகைகள். தண்ணியே இல்லை அப்படின்னாலும் அனுமதி. தண்ணீரை கொண்டு உதவு செய்தேன்னு சொன்னால் டாக்டர் தான் போகணும் அப்படின்னு சொல்லி பயம் இருக்கிறது. அடுத்த டாக்டர் தான் போகணும், பள்ளிவாசலுக்கு போறனே இல்லையா, நான் டாக்டர்கிட்ட போயிடக்கூடாதுன்னு பயம் வந்துருச்சு. இங்க ஈமானுடைய பலகீனா, என்ன பலகீனா, ஈமானுடைய பலகீனா ஏற்பட்டுருச்சு. எனக்கு ஏதாவது ஏற்பட்டுரும் பயம் இருக்குன்னு சொன்னா அவர் அந்த பயத்துல வச்சுட்டே உதவி செய்ய அவசியம் இல்லை. காரணம் என்ன சொன்னா, ஈமான் என்பது உள்ளத்தை கவனித்தான் வருகின்றது. பெரும்பாலும் நம்ம ஹஜ்ர் தவாப் செய்த பிறகு மகாமி இப்ராஹிம்ல 2 ரக்காத் தொழுத பிறகு தண்ணீர் குடிப்போம். எங்க சம்சம் தண்ணீர் குடிக்கணும். அப்ப நமக்கு சொல்லப்படக்கூடிய என்ன, நல்ல தண்ணீர் வயிறு முட்டை குடின்னு சொல்லுவாங்க. தண்ணீர் நிறைய குடிச்சுக்க உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணி வயிறு முட்டை குடிச்சா யூரின் வராதா அப்படின்னு கேட்கும் பொழுது யூரின் வந்துடும், கேட்டாலே வந்துடும். ஏன்னா நியத்து இங்க சரியில்லை. என்ன சரியில்லை? அப்ப வரும்னு நினைச்சு குடிச்சேன்னா வரும், வராதுன்னு நினைச்சு குடிச்சா வராது. ஏன்னு சொன்னா பொதுவாக நீங்க காபத்துல்லாஹ்ல போன நியத்தை, நம்முடைய எண்ணங்கள் இருக்கின்றது அல்லவா, நம்முடைய எண்ணங்களை தான் அல்லாஹ் தஆலா ஹதீஸ்ல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது என்ன சொல்றாங்க, இன்னமல் அமாலு பின்னியா, செயல்கள் எல்லாம் உங்களுடைய எண்ணங்களை பொறுத்து தான். இப்ப எண்ணங்களை கொண்டு தான் அல்லாஹ் செயலை ஆக்கி இருக்கின்றான். நம்முடைய செயலுக்கு ஃபர்ஸ்ட் என்னது, எண்ணங்கள். அதான் நம்ம தப்லீக் ஜமாத் என்ன சொல்லுவாங்க, நியத் வைங்க. 3 நாள் போற நியத் வைங்களா, 10 நாள் போற நியத் வைங்களா, சில்லாக்கு போற நியத் வைங்களா, அல்லாஹ்வுடைய பாதையில போற நியத் வைங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப எண்ணத்தை நம்முடைய ஹஜ்ஜுக்கு போன நியத் வைக்கணும். யாரு உம்ராக்கு போன ஹஜ்ஜுக்கு போன ஆசை நியத்து ஃபர்ஸ்ட் நியத்து வரணும். அவங்க தான் உம்ரா செய்ய முடியும், ஹஜ்ஜு செய்ய முடியும். நியத்து உள்ளத்திலே இல்லை என்னன்னா வராது. 1000 பயான் பேசுங்க, 1000 உபதேசம் செய்யுங்க, என்ன சொன்னாலும் உள்ளத்துல அவருக்கு நியத்து இல்லை, மனசுல வைக்கலைன்னா வராது. அவருடைய உள்ளத்துல இருக்கணும், அவருடைய உள்ள. எனவே இந்த நிர்பந்தமான நேரத்துல, என்னது நிர்பந்தமான நேரத்துல அல்லாஹ் என்ன செய்யணும், அப்ப இந்த இங்க வாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தோமா இல்லையா, அப்ப அவன் பயப்படக்கூடாது. சரி பயப்படான்னு சொன்னா தயமம் செய்து கொண்டு என்ன செய்யலாம், தொழுகலாம் என்பதை அல்லாஹ் என்ன செய்கின்றான், ஒரு சலுகைகளை அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சூரிய கணக்குப்படி 61 ஆண்டு, சந்திர கணக்குப்படி 63. நம்ம எல்லாம் சூரிய கணக்கு தான். நம்ம நிறைய பேர் நம்மள எல்லாத்தையும் என்னது சூரிய கணக்குப்படி நம்ம வயசுல குறைச்சு தான். சந்திர கணக்குப்படி தான் 2 வருஷம் கூட தான் இருக்கும். இப்ப 70 வயசு சொல்லணும்னா 72 ஆக்கிக்கணும், அப்படி ஆக்கி 60ன்னா 62 ஆக்கணும். 2 வயசு எப்பொழுது கூட தான் இருக்கும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப சந்திர கணக்குப்படி 63, தன்னுடைய 62 வயது முடியும், 63வது வயது வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஒரு சில நாட்கள் தான் தன்னுடைய இபாதத்தினுடைய விஷயங்களில் சில மாற்றங்கள் ஏற்பட்டது. என்ன மாற்றம் அப்படின்னா, இன்னைக்கு நம்மள நிறைய பேர் என்னன்னா கொஞ்சம் லைட்டா கால் வலிக்குதான சலுகை எடுத்துக்கிறோம், உட்கார்ந்து தொழுதுக்கலாம், சேர்ல உட்கார்ந்து தொழுதுக்கலாம் அப்படின்னு சொல்லி. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் இங்க அல்லாஹ் தஆலா ஹலரத் எங்க ஹஸரத் ஷேகுல் ஹதீஸ் மர்ஹூம் ஆகிவிட்டார்கள், யாக்கூப் சாஹிப் தாமத் பரக்காத். கிட்டத்தட்ட 80 வயசுக்கு மேல நான் அவங்கள நின்று தொழுதான் பார்த்தேன், உட்காந்து தொழுது பார்க்கவே இல்லை. அவங்க சொல்லுவாங்க, நம்முடைய எண்ணங்கள் தான் நம்முடைய அந்த ஆரோக்கியத்தை அல்லாஹ் தருகின்றான். என்னால தொழுக முடியும்னு நினைச்சா தொழுகலாம், லைட்டா கால் வலிக்குது, கொஞ்சம் முழங்கால்லாம் வலிக்குது, சேர்ல உட்காந்து தொழுதுக்கலாம் அப்படின்னு நினைச்சனா என்ன செய்ய முடியாது, நம்முடைய சுஜூது நம்முடைய அந்த அமல்களை பரிபூர்ணமாக நிறைவேற்ற முடியாது. அல்லாஹ் தஆலா தொழுகை விஷயத்துல சில சலுகைகளை வழங்கி இருக்கின்றான். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு சஹாபி கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ் என்னால முடியவே இல்லை, நான் தொழுகுன்னு நினைக்கிறேன், என்ன செய்ய முடியல, என்னால தொழுகவே முடியல, நான் என்ன செய்வது, ரொம்ப என்னுடைய கால் ரொம்ப பலகீனம் அடைந்து விட்டது. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஒரு நோய் இருந்தது. என்ன நோயின்னு சொன்னா, அதாவது ரொம்ப நேரம் நின்றாலும் பிரச்சனை, உட்கார்ந்தாலும் பிரச்சனை, நின்றாலும் பிரச்சனை, உட்கார்ந்தாலும் பிரச்சனை. நின்றா கூட ஒரு ஆள் நிக்கலாம், ஆனா என்னது அத்தியாயத்துல உட்கார முடியாது, யா ரசூலல்லாஹ் எனக்கு மூளை பிரச்சனை இருக்கிறது. என்ன பிரச்சனை, மூளை நோய் பிரச்சனை இருக்கிறது என்று அந்த சஹாபி சொல்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை கூறுகின்றார்கள், நீங்கள் உங்களுக்கு நின்று தொழுக முடிந்தால் நின்று தொழுகுங்கள், நின்று தொழுக முடியாவிட்டால் உட்கார்ந்து கொண்டு தொழுகுங்கள், உட்கார்ந்து கொண்டு தொழுக முடியாவிட்டால் படுத்து கொண்டு தொழுகுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு
சலுகைகள் வழங்குகின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த சலுகையை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நம்முடைய வயதாகிவிட்டது சொன்னால், நம்மில் வயதானவர்கள் சரி, நமக்கு வயதாகிவிட்டாலும் சரி, சில சலுகைகள் மார்க்க நமக்கு வழங்கி இருக்கின்றது. இப்ப இந்த சலுகைகள் விஷயமாக சேர்ல நம்ம நிறைய பேர் இப்ப எல்லா பள்ளிவாசலும் பார்த்தோன்னா சேர் தான். உலகம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா சேர், கீழே உட்கார முடியல, கீழே உட்கார்ந்து எழுந்திரிக்க முடியல. இப்போ ஒரு மனிதர் முட்டிக்கால் போட்டு என்னால் எழுந்திரிக்க முடியும் என்று இருந்தால் கண்டிப்பா அவர் என்ன செய்யணும், நின்று கொண்டு முட்டிக்கால் போட்டு தான் எழுந்திரிச்சு தோழணும். ஆனா அவர் உட்கார்ந்து இப்படி எழுந்திரிக்க முடியல, என்னால் எழுந்திரிக்க முடியல அப்படின்னு சொன்னா, இல்ல ஒரு முறை உட்கார்ந்துட்டு என்ன 5 நிமிஷம் கழிச்சு எழுந்திரிக்கலாம் அப்படின்னு சொன்னா, சேர்ல உட்காராம என்ன கீழே உட்காந்துக்கலாம். எங்க இதாம்மா ஷரியத், சேர்ல உட்காராம சாதாரண கீழே உட்காந்துட்டு அல்லாஹ் தொழுகணும். அதே நேரத்துல முடிஞ்ச அளவுக்கு நம்முடைய சஜ்தா இருக்கின்றது அல்லவா, அந்த சஜ்தா பூமியில படுற மாதிரி இருக்கணும். பூமிக்கு தெரியும். அப்போ பூமியில என்னால குனிய முடியல, ரொம்ப கஷ்டம், என்னால் முது வளைச்சி என்னால் தொழுதுதான் எனக்கு வலி ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லி இருந்தா சொன்னால் என்ன செய்யலாம், அவர் உட்கார்ந்து கொண்டே கையை வைக்கலாம். அதாவது ருக்குல இருக்கும்போது கை எப்படி செய்யறது, சஜிதால இருக்கும்போது தன்னுடைய 2 கையில் எங்க வைக்குதல், அந்த பூமியில வைக்குதல். எந்த அடிப்படையில் நல்லா கவனிக்க வேண்டும். அவரால் முட்டி போட்டு சஜிதா எழுந்து திரும்ப உட்கார முடியாவிட்டால் தான் சேரில் அனுமதி. தயவு செய்து கவனிக்க வேண்டும். எனவே கொஞ்சம் லைட்டா தான் கால் வலி, முழங்கால் வலி இருக்கிறது, எனவே சலுகைகள் வழங்கப்பட்டு விட்டது, நான் செய்து கொள்கின்றேன் என்ற அடிப்படையில் இருக்கக்கூடாது. ஏன் என்று சொன்னால், அல்லாஹு தாலா ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்து தருகின்றான். இப்போ ஒரு மனிதர் என்னால முடியவில்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் கஷ்டப்பட்டு தொழணும் அவசியம் இருந்தது? ஒரு கால் வீங்கும் அளவிற்கு நஃபிலான தொழுகை, ஃபர்லான தொழுகையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்லான தொழுகையிலே அவர்கள் கடைசி ஒரு சில வக்துக்கு தான் என்ன செஞ்சிருக்கின்றார்கள், உட்கார்ந்து தொழுதிருக்கின்றார்கள். ஒரு சில வக்துகள், எல்லா வக்தும் இல்லை. தன்னுடைய 63 வயது வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டுதான் தொழுக வைத்தார்கள், உட்கார்ந்து கொண்டு தொழுக வைத்திருக்கின்றார்கள். நிர்பந்தம் முடியாத விட்டு சுத்தமா நிற்கவே முடியல. அந்த அடிப்படையில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து கொண்டு தொழுக வைத்தார்கள் என்பதை ஹதீஸிலே வருகின்றது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதை அல்லாஹ் நமக்கு சலுகையாக வைத்திருக்கின்றான். எனவே இந்த சலுகைகளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டுமோ அந்த முறையை பயன்படுத்த வேண்டும். அடுத்தபடியாக நம்முடைய நோன்பு சக்கத்தில் சலுகைகள் நமக்கு தெரியும். பல்வேறு அமல்களுடைய விஷயத்திலே இன்னைக்கு நிறைய வீடுகள்ல, சில வீடுகள்ல நாய் வளர்க்கப்படுகின்றது. என்ன வளர்க்கப்படுகின்றது? நாய், பாசமான நாய் வளர்க்கப்படுது, அல்லது வீட்டினுடைய அந்த வளர்ப்பு நாய்கள் என்ற அடிப்படையில் வளர்க்கப்படுகிறது. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்திக்கான வருகின்றார்கள், அல்லாஹ்வுடைய வஹியை எதிர்பார்த்து. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு வரல. எங்க வரல? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லத்திற்கு வரவில்லை. எப்படியோ அன்றைய காலத்துல கதவு நல்ல தாழ்பால்லாம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டு அந்த உயரமான அந்த படுக்கைக்கு கீழே ஒரு நாய் அவர்களுக்கும் தெரியவில்லை, ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கும் தெரியவில்லை. ஒரு நாய் சின்ன குட்டி நாய் வீட்டுக்குள்ள இருக்குது. இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி தான் தெரியும், உங்களுடைய இல்லத்துக்குள்ள ஒரு நாய் இருக்கிறது, எனவே தான் நான் வரவில்லை. எந்த இல்லத்துல நாய் பன்றியோ இருக்குமோ அந்த இடத்திற்கு மலக்குமார்களுக்கு வருவதற்கு அனுமதி இல்லை, தடை செய்யப்பட்டிருக்கின்றது. லா சூரத், அதே மாதிரி உருவப்படம், யாருடைய இல்லத்துல உருவப்படம் இருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ள நாங்கள் வருவதற்கு அனுமதி இல்லை. எனவே வீட்டுக்குள்ள முன்னாடி சரி, நம்முடைய பின்னாடி சரி, நம்முடைய வீட்டினுடைய உள்ளேயும் சரி என்ன செய்யக்கூடாது, ஆசையாக வளர்ப்பு, அதாவது நாய்களை வளர்க்கக்கூடாது. ஆனா ஷரியத்தின் பிரகாரம் என்ன செய்யப்படுகிறது சொன்னால், சில சலுகைகள், உதாரணமாக ஒரு வீடு காட்டில் இருக்கு, அல்லது ஒருவருக்கு தோட்டம் வனாந்தர பகுதி தூரமாக இருக்கிறது, அங்க அக்கம் பக்கம் யாருமே இல்லை அப்படின்னு சொன்னா, திருடர்களை விரட்டி அடிப்பதற்காக வேண்டி, பாதுகாப்பதற்காக வேண்டி நாய் வளர்க்கலாம். இமாம்கள் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். எந்த அடிப்படையில் சொன்னா, பாதுகாப்பு என்ற அடிப்படையில். அல்லாஹ் தானே பாதுகாப்பு வழங்குவா, என்னங்க அனுமதி, எப்படி இமாம் அனுமதி கொடுக்கலாம்? சில சலுகைகள். அந்த நாய் எப்படி இருக்க வேண்டும் சொன்னால், நேராக வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது, வீட்டினுடைய வாசல் இருக்கின்றதா பக்கத்தில் கட்டி போட்டு இருக்கக்கூடாது, கொஞ்சம் வீட்டினுடைய ஒரு ஓரமாக, வலதினுடைய ஓரமாகவோ அல்லது இடதின் ஓரமாக இருக்க வேண்டும். அதே ஒரு விவசாய நிலங்களில் சரி, ஏதாவது ஒரு ஓரத்தில் இருக்க வேண்டும். சரி, நம்முடைய விவசாய நிலத்தினுடைய அந்த பாதை இருக்கின்றதா, நடுப்பாதை, எனவே அந்த நடுப்பாதையில இருக்கக்கூடாது என்பது மார்க்க இமாம்கள் நமக்கு விளக்கம் தருகின்றார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், வீடுகளிலே மலக்குமார்கள் வருவார்கள்,
காலை பொழுதில் நம்முடைய இல்லத்தை திறந்து வைக்கும் பொழுது அந்த இல்லத்திலே பர்தாவோடு நம்முடைய வீட்டில் விளக்கு எரியும் பொழுது அல்லாஹ்வுக்கு என்ன செய்யப்படுகின்றது? அல்லாஹ்வுடைய மலக்குமார் நம்முடைய இல்லத்துக்கு வருகின்றார்கள். எனவே வீட்டுக்குள்ள உருவப்படமோ நம்முடைய முன்னோர்களுடைய யாருடைய உருவப்படமோ அல்லது ஏதாவது நாயோ அல்லது மார்க்கத்துக்கு புறமான எதுவும் இருக்கக்கூடாது. இருந்து சொன்னால் மலக்குமார்கள் வரமாட்டார்கள். எனவே நிர்பந்தமான நேரத்திலே மார்க் நமக்கு சலுகைகளே அல்லாஹ் ரசூலுடைய அந்த குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படையிலே நம்முடைய இமாம்கள் நமக்கு என்ன செய்கின்றார்கள்? சில சலுகைகள் நமக்கு வழங்கி இருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதுபோல தொழுகைக்கு வந்து விட்டோம். இந்த சில பேர்களுக்கு அடிக்கடி ஒது முறியுமா? இல்லை, ஒது முறியும், அடிக்கடி ஒது முறியும். ஒது செஞ்சுட்டே இருப்பாங்க, டக்குன்னு ஒது முறியும். அதிகமாக காற்று பிரிதல் இருக்கின்றது அல்லவா? யாருக்கு அதிகமாக காற்று பிரிகிறதோ அவர் என்ன செய்யலாம்? அந்த நேரத்தில் ஒது செய்து கொண்டு அந்த நேர வக்து தொழுதுணும். அடுத்தடுத்து இபாதத், அடுத்து சுன்ன தொழுகை இருக்கிறது, அடுத்து நஃபில் தொழுகை, குர்ஆன் ஓதுவதாக இருந்தாலும் வெவ்வேறு உது செய்ய வேண்டும். உதாரணமாக சில பெண்களுக்கு தொடர்ந்து மாதவிடாய் வரும், ஒரு வாரம் கழிச்சு மாதவிடாய் சில நேரத்து வரும். இந்த பெண்களுக்கு என்ன சட்டமோ அதே சட்டம் தான் இந்த தொடர்ந்து நிருபத்தின் அடிப்படையில் அவருக்கு அதாவது அல்லது யூரின் வரலாம், அடிக்கடி யூரின் பிரச்சனை இருக்கலாம், அல்லது காற்று அடிக்கடி வர பிரச்சனை இருக்கலாம். இந்த மாதிரி உள்ளவர்களுக்கு மார்க் என்ன செய்கிறது? அவர் ஒது செய்ய வேண்டும், அவர் ஒது செய்து கொள்ள வேண்டும். அந்த தொழுகைக்கு முன்னா என்ன செய்யணும்? ஒது செய்ய வேண்டும். தொழுகை நின்ற பிறகு 2ஆம் காயத்தில் வந்துருச்சு, 3ஆம் காயத்தில் வந்து பிரச்சனை இல்லை. மார்க் நமக்கு என்ன செய்கின்றது? அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம். சுபஹான் அல்லாஹ். நமக்கு மார்க் வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான விஷயம் என்னன்னு சொன்னா, மார்க் நமக்கு சலுகைகள் அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். நீ தொழுகணும், யாரோ உன் ரப்பை நீ நினைத்து தொழுக வேண்டாம், தொழுகை மட்டும் விட்டக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் ரசூல் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய சலுகைகளை மாற்றி மேதாவிகள் இமாம்கள் நமக்கு அந்த சட்டங்களை வகுத்து கொடுத்திருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதே போல ஒருவருக்கு காயங்கள் ஏற்பட்டது, தொடர்ந்து ரத்தம் வந்து கொண்டே இருக்கிறது. சில பேருக்கு ரத்தம் வந்துட்டே இருக்கும். பொதுவாக ரத்தம் வந்து கொண்டே இருந்தாலும் உது முடிஞ்சிடும். உதாரணம் எங்கேயாச்சும் கத்தியில குத்திட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த ரத்தம் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா உது முடிஞ்சிடும். ஆனால் அவருக்கு தொடர்ந்து சீலோ சலமோ அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை அவருக்கு வந்து கொண்டே இருக்கிறன்னு சொன்னால் அவர் என்ன செய்யலாம்? அவர் அந்த நேரத்தை உது செய்து கொள்ள. உதாரணமாக இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ், இமாம்களே பல இமாம்கள் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள். ஆனால் அவர்களுக்கு சில நோய்களை அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஆனால் அந்த நோய்கள் இருந்த போது கூட தன்னுடைய அமல்களையும் விட்டது கிடையாது, தன்னுடைய சேவைகளையும் விட்டது கிடையாது. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அதிகமாக உட்கார்ந்து கொண்டே இருப்பதனால அவர்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டது. ஆனால் அவருடைய உடம்பிலிருந்து ரத்தம் வந்த பொழுது கூட தன்னுடைய எந்த அமலையும் விடவில்லை, எந்த அமலை என்ன செய்யவில்லை, விடவில்லை. அதை காரணம் காட்டி அந்த அமலை விட்டதாக சரித்திர வரலாற்றின் நூலிலே இல்லை. அல்லாஹ். எனவே நமக்கு முன்னோர்கள் நமக்கு சில சலுகைகளை வழங்கியிருக்கின்றார்கள். அந்த சலுகைகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டாம். அதே நேரத்தில் அதை முழுவதுமாக இஷ்டத்துக்கு பயன்படுத்தக்கூடாது, நம்ம இஷ்டத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களிலே சமூகத்திற்கு பிரயோஜனமாக எவ்வாறெல்லாம் இருக்க வேண்டும் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, தொழுகையினுடைய விஷயத்துல நம்ம ஊர்ல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த தொழுகை 4 ரக்காத்தாக நமக்கு தொழுது கொள்ளக்கூடிய சட்டம். ஆனா அதே நேரத்தில் வெளியூர் போறோம், நிர்பந்தமாக இருக்கிறது சொன்னால் அங்கே கஸ்ரு ஸலாத், தொழுகையிலே 2ஆக சுருக்கிக் கொள்ளுதல். லொஹரு அஸர் இஷா, லொஹரு அஸர் இஷா ஆகிய 3 வக்து தொழுகை என்ன செய்யலாம்? சுருக்கி கொண்டு தொழுகலாம். அது குறிப்பிட்ட கிலோமீட்டர் தாண்டி போகும் பொழுது, உதாரணமாக சில இமாம்கள் 80 கிலோமீட்டர் என்று சொல்வார்கள், சிலர்கள் 40 மைல்கள் சொல்வார்கள். 40 மைல் 80 கிலோமீட்டர் என்று சொல்வார்கள். எனவே நம்ம ஊரில் சில இமாம்கள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், ஊரை விட்டு எப்பொழுது நாம் புறப்பட்டு விட்டோமோ அப்பொழுது நாம் என்ன ஆகிவிட்டோம்? முசாஃபிராக ஆகிவிட்டோம், பயனாளியாக ஆகிவிட்டோம். எனவே பயணம் செய்யக்கூடிய சட்டம் நமக்கு வந்துவிடும் என்று சொல்கிறார்கள். எனவே இஸ்லாம் வழங்கி இருக்கக்கூடிய சட்டங்கள் நமக்கு தொழுகை விடக்கூடாது, எந்த அமலையும் விடக்கூடாது என்பதை தான் அல்லாஹ் ரப்பல் நமக்கு ஆக்கியிருக்கின்றான். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாம் வழங்கி இருக்கக்கூடிய சில சலுகைகளை நாம் பயன்படுத்தி கொண்டு அதை தேவையில்லாத அதிகமாக நாம் உபயோகிக்காமல் அல்லாஹ் ரசூல் நமக்கு எதை கடமையாக்கினார்களோ அந்த கடமைகளை சரிவர நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு அனைவர்களுக்கு வழங்கிடுவானாக. அல்லாஹு தஆலா ஐங்கால தொழுகை தொழக்கூடிய நன்மக்களாக நம்ம அனைவரும் ஆக்கிடுவானாக. நம்முடைய இந்த தொழுகையின் மூலமாக தான் பலா முசீபத்து நீங்குகின்றது. அல்லாஹு தஆலா தொழுகை கொண்டு தான் எல்லா வெற்றியும் வைத்திருக்கின்றான். எல்லா வெற்றியும் தொழுகை இல்லைன்னா வெற்றியே இல்லை. அதனால தான் ஹய்யா அலஸ் ஸலா,
தொழுகையின் பக்கம் வாருங்கள், ஹய்ய அலல் ஃபலா, வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று நம்மளுடைய மார்க்கம் அழைக்கின்றது. உனக்கு வெற்றி வேணுமா, தொழுகையின் பக்கம் வார். உனக்கு மிகப்பெரிய வெற்றி அல்லாஹ் தொழுகையிலே தான் வைத்திருக்கின்றான். எனவே ரப்புல் ஆலமீன் இந்த தொழுகக்கூடிய நிரந்தரமாக மௌத்து வரைக்கும், மரணம் வரைக்கும் தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.